வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளி எங்க மூஞ்சி வச்சிருந்தாரு, ஏன் சசிகுமார் எதுவுமே பாய்ச்சார்ல. இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸா இருக்கும் திரைப்படம் மை லார்ட் படத்தின் திரைமசனம். இந்த திரைப்படத்தில் அப்படி என்னங்க பிரச்சனை இருக்கு? திருச்சி நடந்த உண்மை சம்பவம்ன்றாங்க இந்த திரைப்படம். ஏன்னா திருச்சியில ஒரு எம்எல்ஏ இருந்தாரு, அந்த எம்எல்ஏ அந்த ஊரில் நடந்த பிரச்சனையை மையமா வச்சுதான் இந்த திரைப்படம் எடுத்தேன்னு சொல்றாங்க. இந்த திரைப்படம் கிட்னி ஒருத்தருக்கு காணாம போகுதுன்றாங்க ஹாஸ்பிட்டல்ல. இந்த திரைப்படம் அப்படி என்னதான் சொன்னாங்க? இந்த திரைப்படத்தோட கதையை நம்ம என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றங்க, லைக் பண்றங்க, ஷேர் பண்றங்க. வாங்க பார்ப்போம். இந்த திரைப்படத்துல சசிகுமார், குரு சோமசுந்தரம், சைத்ரா, ஆஷா சரத் மற்றும் பல நடிச்சு வெளிவந்திருக்கும் திரைப்படம் மை லார்ட் படத்தின் திரைமசனம். இந்த திரைப்படத்துல இசை சீன் லோடர். இந்த திரைப்படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் ராஜமுருகன். இந்த திரைப்படத்தோட கதைன்னு சொன்னா, ஒரு வசதி விட்டு பெண்ணுங்க, ரொம்ப வசதி விட்டு பெண்ணு, நிறைய ஒரு செல்வாக்கு வாய்ந்த ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு 2 கிட்னியுமே ஃபெயிலு. எப்படியாவது கிட்னி நம்ம டிரான்ஸ்ஃபரேஷன் பண்ணணும், அது யாராவது டிரான்ஸ்ஃபரேஷன் பண்ணவங்களை பாருங்க, எவ்வளவு வேணா பணம் கொடுத்துடலாம் அப்படின்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தான் கதாநாயகன் சசிகுமாரை அவரோட கிட்னி பொருத்தமா அமையுது. இன்னொன்று கிட்னி யாருக்கு ஒரு வடநாட்டு பெண்ணு சேர்ந்தவங்க தான் கொடுக்க இது பண்றாங்க. இந்த 2 பேருமே கிட்னி கொடுத்தாங்களா இல்லையா? அந்த வசதி விட்டு பெண் யாரு? இந்த படம் 2 ஹவர் ஓடுது. இந்த 2 ஹவர் படத்தோட முழு திரைக்கதையும் இதுதான். இந்த திரைப்படத்துல கதாநாயகன் சசிகுமார் சிப்பி, முத்து சிப்பி கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சார்னு சொல்றதை விட அந்த கோயில்பட்டி கிராமத்துல அந்த கேரக்டராகவே வாழ்ந்து இருக்காருன்னு சொல்லலாம். அப்படி நல்லா நடிச்சிருக்காரு இந்த திரைப்படத்துல. அவரோட மனைவி தான் சுசீலா கதாநாயகி. இவங்க 2 பேருக்கு ஒரு அனாதையா இருக்காங்க, அனாதை இதுல வளர்றாங்க. இவங்களை எப்படியா கல்யாணம் கட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் இவங்க வயிற்று வலி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த டாக்டர் என்ன பண்றாருன்னா, வயிற்றுல கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. இவங்களும் வெகுளித்தனமா கிராமத்துக்கு இதுக்கான சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்றாங்க, ஆப்ரேஷன் ஒத்துக்கிறாங்க. அந்த ஆப்ரேஷன் சாதாரணமா ஒத்துக்கலைங்க, கடன் வாங்கி ஒத்துக்கிறாங்க. இது ஏன் நான் சொல்றேன்னா, ஒவ்வொரு அந்த கிராமத்துல வாழ மக்களும் சரி, இது பண்ணி ஒரு கவுன்சிலர் இருப்பாரு. அந்த கவுன்சிலர் கிட்ட தான், ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கிறாங்க, ஆப்ரேஷன் பணம் இல்லை, இந்த மாதிரி பணம் கடன் வாங்கி குட்டி போட்டு கதாநாயகனுக்கு எவ்வளோ கடன் ஆயிடுறாரு. இந்த கடனை எப்படி திருப்பி கொடுப்பேன்? கவுன்சிலர் என்ன பண்றாரு, திருச்சியில உண்மையிலேயே அந்த எம்எல்ஏ அப்படிதான் பண்ணியிருந்தாரு. ஏன்னா பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் கிட்னி ஃபெயில் ஆயிடும். அவங்களாம் கிட்னி, ஏன்னா வசதி உள்ளவங்களுக்கு கிட்னி ஃபெயில்னா அவன் போனதான் அவன் விதி, அவன் தலையெடுத்து செத்துருவான். ஆனா பணக்காரங்களுக்கு அப்படி இல்லை. ஏழைங்க கிட்ட பணத்தாசையை காட்டி, ஏன்னா ஏழைங்களோட வீக்னஸே பசி, பணம். அந்த பணத்தோட வீக்னஸ் தான் ஒவ்வொரு பணக்காரங்களும் பயன்படுத்தினுக்காங்க. பெரிய பெரிய பிசினஸ் மேனுங்க, டாக்டர்கள்லாம் பயன்படுத்தினுக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் 2 கிட்னி இருக்கும். ஒரு கிட்னியால மனுஷன் உயிர் வாழலாம். அதை மாதிரி தான் இந்த திரைப்படத்துல ஒரு கிட்னி கொடுத்துடலான்னு ஒவ்வொருத்தரும் இது பண்றாங்க. இவருக்கு தெரியாமையே அந்த ஸ்டாம்ப் பேப்பர்ல கைத்து போட்டுறாரு. இவரோட பிளட்டையும் எடுத்துருவாங்க ஒரு ஃபார்மாலிட்டிஸுக்கு. நீ பணம் கொடுக்க தவறிட்டனா உன்னோட கிட்னி நீ தானமா தரணும்ட்டு. இது தெரியாது. ஆனா நீ கிட்னி கொடுத்தாகணும் அந்த வசதி விட்டு பெண்ணுக்குன்னு. அதுதான் இது. இடையில கொடுத்தாரா இல்லையா தான் படம். இது என்னன்னா, இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேகா தான் போகுது. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் அந்த சாங்ஸ் எல்லாம் வருது, ரொம்ப நல்ல சாங், அது ட்ரெண்டிங்கான சாங் தான் அது. ஆனா இந்த திரைப்படத்துல செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லாவே விறுவிறுப்பா ஓடுது, ஃபாஸ்டா ஓடுது. ஆனா இதுல என்னன்னா, அந்த பணக்கார வீட்டு பெண்ணை முதலே இந்த படத்துல ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணிடுறாங்க. என்ன தனிப்பட்ட முறையில கருத்து, இந்த திரைப்படத்தை நான் பார்க்கும்போது என்னன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே இதை காட்டிடக்கூடாது. இன்ட்ரோல் பிளாக்ல வர செய்து குரு சோமசுந்தரம் சொல்லுவாரு, நீ எந்த பெண்ணுக்கு நீ கிட்னி தர ஒத்துக்கிட்ட தெரியுமா அப்படி கேட்பாங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் சுஜாதா மோகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் எல்லாருக்கும் ஷாக் ஆகும். இன்ட்ரோல் பிளாக் வருது. குரு சோமசுந்தரம் கதாபாத்திரம் ரொம்ப அழகா நடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் எந்த திரைப்படத்துல அவரோட கதாபாத்திரம் எந்த கதாபாத்திரமா இருந்தாலும் ரொம்ப அழகா டிஃப்ரெண்டான மாதிரி தான் பண்ணுவாரு, எந்த கதாபாத்திரமா இருந்தாலும். ஏன்னா இந்த படத்துல டைரக்ஷன் பண்ணவர் தான் நம்ம ஜோக்கர் படத்துல கூட நடிச்சிருப்பாரு. ஜோக்கர் திரைப்படத்துல, அந்த படத்துல அவர் தான் ஹீரோ. ஜோக்கர் படத்தோட சில காட்சிகள்லாம் இந்த படத்துல நல்லா போகும் அந்தந்த காட்சியில். ஏன்னா குரு சோமசுந்தரம் கதாபாத்திரம் மக்கள் குத்து பத்திரிகை ஆசிரியர்.
மக்கள் குத்து, மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா போய் நிற்பாரு. சில அரசியல் தாக்கலாம் இந்த திரைப்படத்தில் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா, கையில் மொபைல் வச்சிருக்காரு சசிகுமார். ஒன்றுமே விவரம் தெரியாத மாதிரி, என்ன சார் என்ன சார் என்னங்க என்ன சார்னு கேட்குறான்னு தெரியல. ஏன்னா இப்போ இருக்க கிராமத்தில் இருக்கவங்களாம் போராட்டம் மக்கள் சொல்லி எவ்வளோ பிரச்சனையை தாண்டிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் வெகுளித்தனமாக இருக்கிறது அது என்னமோ சரியான தென்படலை. டைரக்டர் சரியா காட்டல எனக்கு தெரியும். ஏன்னா சென்னைக்கு போயிருக்காரு காரில். சென்னைக்கு காரில் போயிருக்கும்போது, சார் இந்த காரில் பாட்டு பாடுமா அப்படின்னு சசிகுமார் கேட்குறாரு. என்ன முத்து பாட்டுன்னா படமே பார்க்கலாம் முத்து அப்படின்னாங்க. சார் நல்ல படம் போடுங்க சார், மினி பஸ் பாடல்கள் போடுங்க சார், யூடியூப்ல வரும் சார் அப்படின்னு வந்து சசிகுமார் சொல்றாரு. ஸோ மினி பஸ் பாடல்கள் யூடியூப்ல போட்டா தட்டா அந்த மினி பஸ் பாடல் வரும் அப்படின்னு மட்டும் ஒரு விவரம் தெரியுற சசிகுமார் கதாபாத்திரம், அதாவது முத்து சிப்பி அந்த கதை அவ்வளோ இதுவா விவரமா பேசுறவரு ஹாஸ்பிட்டல்ல எதுக்கு விவரம் தெரியாம ஏன் ஓடினாரு? எதுக்காக ஓடணும்? கோர்ட்ல எது கேட்டாலும் ஏன் தெரியலனாரு? விவரமே சொல்லாமே. ஏன்னா ஒரு பொண்டாட்டியோட கிட்னி வித்து சாப்பிட்ற அளவுக்கு ஐடியா பொறுக்கி ராஸ்கல்னு சொல்றாரு. டாக்டர் திட்டுறாரு. அப்ப திட்டும் போது சசிகுமார் எங்க மூஞ்சி வச்சிருந்தாரு? ஏன் சசிகுமார் வந்து எதுவுமே வாய் திறக்கல? கார்ல வந்து மினி பஸ் பாடல் போட தெரியுது, நீ கிட்னி எடுத்துட்டேன்னு சொல்லும் போது அந்த டாக்டர் அப்படி கத்தும் போது சொல்லும் போது சசிகுமார் ரியாக்ஷன் என்ன வந்திருக்கணும்? அதாவது சசிகுமார் சொல்றதை விட சசிகுமாரும் சொல்லணும். என் நடிச்ச ஒரு டைரக்டர், ஒரு தயாரிப்பாளர், டைரக்டர் தான் ராஜ்முருகன் மேல ஏகப்பட்ட மிஸ்டேக். இந்த திரைப்படமா இந்த படத்தை வந்து பார்த்தா ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா உள்ள போய் பூந்து நம்ம கவனிச்சோம்னா இந்த திரைப்படத்துல ஏகப்பட்ட குறைகள். ரைட்டர் அண்ட் டைரக்டர் ராஜ்முருகன், ராஜோட பேப்பர் ஒர்க்ல எவ்ரி திரைப்படத்துல இந்த மாதிரி குறைகள் வந்து டைரக்டர் மேல அதிகமா இருக்கு. முதல்ல சசிகுமார் அவர்கள் கதாபாத்திரத்துல நடிக்கத்தை பாணியை மாத்தணும். போட்டோகிராஃபிக்கை பார்த்தா என்னடா ஒரே மாதிரி நடிக்கிறான், இவங்க நடிக்க தெரியலையா என்னன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி. ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி விட்டுருக்க, அதில் மட்டும் நான் என்னதான் படம் ஓடிச்சாலும் அது ஒரு டைரக்டருக்காக ஓடின படம். ஒரு ஸ்டோரி திரைக்கதை ஸ்கிரீனில் ப்ரெசென்ட் பண்ண விதம் அதாவது ஆமாம் நல்லா ஓடின படம். ஆனால் இந்த திரைப்படம் வந்து அப்படி இல்லை, நிறைய குறைகள். சசிகுமார் வந்து நடிப்பு பாணியை மாற்றணும். ஆக்ஷன் சப்ஜெக்ட் வந்து ஒரு பாணியை மாற்றணும். அவர் பாணியை மாற்ற மாட்டாரு. என்னத்த பண்றது? ரெண்டாவது இந்த படத்துல வந்து இன்னொன்று சொல்லிக்க, இந்த திரைப்படத்துல வந்து கதாநாயகன் வந்து வள்ளலார கும்புறமா தான் காட்டியிருக்காங்க. வள்ளலார் சாமியோட கடலோட பாடல்கள், அவரோட எப்படி வந்து அவரோட ஜபத்தை வந்து எப்படி நம்ம பண்றது, ஜபிக்கிறது அப்படி சொல்லி காட்டியிருப்பாங்க அந்த சீன்லாம். அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. வள்ளலார் என்ன சொல்லியிருப்பாரு? இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிதான் வள்ளலார் சொல்லியிருக்காரு. வசதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு வள்ளலாருக்கு வந்து உதவி பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு வள்ளலார்கள். ஆனா இதுல அப்படி இல்லையே. இவன் கிட்னி உதவி பண்றாரு. கிட்னி கொடுக்க போறது யாரு? இல்லாதப்பட்டவரா, ரோட்ல உட்காந்துருக்கா, இல்லை மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களா? இல்லையே, சென்ட்ரல் மினிஸ்டர் கொடுக்க போறாரு இவர் கிட்னி. இதுவா கொடுக்க சொன்னார் வளர. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நிறைய குறைகள் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் டேரக்டர் பண்ணலாம். சில நல்ல சீக்வன்ஸ் கதெல்லாம் நிறையவே இருக்கு. ஒரு மனுஷனுக்கு வந்து பெண்களுக்கு வந்து அந்த இந்த ஒரு வயிற்றுவலி வந்து பீரியட் டைம் சொல்லுவாங்க பாருங்க, மென்சஸ் ஆகிற டைம். அந்த டைமில் அந்த யாருக்கிட்டும் சொல்ல முடியாது, நடு ரோட்டில் விழும்போது இதுவாகும். அதோட இதெல்லாம் சில பேர்லாம் அந்த மாதிரிலாம் ஆயிட்டாங்கன்னா கிராமத்தில் வந்து கல்யாணமே கட்டிக்க மாட்டோம், ஏன்னா பெண்கள் வந்து இது குழந்தையே பிறக்காது அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில சீன்ஸ்லாம் ரொம்ப அழகாக கிராமத்தில் எப்படி நடிக்கணுமோ அது மாதிரி நல்லாவே காட்டியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இந்த படத்தில் நிறைய இருக்கும். இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸுக்கும் ஒரு லாஸ்ட் ஒரு இடையில ஒரு சீன்ஸுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். என்ன கனெக்டிவிட்டினா, வள்ளலார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, மனிதர்களுக்கு தான் சாவுதான் மனிதர்களுக்கு வந்து இருக்கு, ஆனா மனுஷத்தன்மை என்னைக்குமே சாவில்லை. மனுஷத்தன்மைக்கு என்னைக்கு சாவில்லை. மனிதர்கள் சாவலாம், நல்லா கேட்டுக்கங்க, மனிதர்கள் வந்து சாவலாம், ஆனா மனுஷத்தன்மைக்கு சாவில்லை. இது வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. எந்த ஒரு உயிரா இருந்தாலும் அந்த உயிர் பள்ளத்துல விழுந்துட்டா யாரா இருந்தாலும் அந்த பழத்துல உந்த உயிரை நம்ம காப்பாற்றணும். அதுதான் மனுஷத்தன்மை. அந்த மனுஷத்தன்மைக்கு தான் இந்த திரைப்படத்துல காட்டியிருக்காங்க. இது ஏன் இந்த மாதிரி நான் சொன்னேன்னா, இந்த திரைப்படத்தை எல்லாத்தையும் சொல்றது நல்லா இருக்காது. இந்த திரைப்படத்தை நீங்க வந்து தியேட்டர்ல போய் பார்த்து இது இந்த டைலாக் நான் ஏன் சொன்னேன்ட்டு நீங்க பார்த்தவங்க, இந்த திரைப்படத்தை பார்த்தவங்க யாராவது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை வந்து பதிவு பண்ணுங்க. திரைப்படத்தை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா, இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கும் திரைப்படம் மயிலாட் படம். ஒரு தடவை போய் நீங்க நம்பி பார்க்கலாம், போய் பாருங்க.